ஹலோ வலிக்கணம்மா. என்ன வணக்கம் பண்ணீங்க? வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நைட்டு டின்னர் என்னன்னு பார்க்கலாமா? ம் நைட்டு டின்னர் இந்த வெங்காயம் கொஞ்சம் எடுத்து இது இருக்கும் நறுக்கிக்கணும். இந்த தோசைக்கல்ல தடவு. தோசை ஊற்ற போகிறீங்களா? ஆமாம், தோசை தான் ஊற்றணும். மத்தியானம் வச்ச சாம்பாருக்கு ம் தோசை ஊற்றிட்டு எதுக்காக மம்மி வெங்காயம் தேய்ச்சி ஊற்றுறோம்? வெங்காயத்தை தேய்ச்சிட்டு இப்படி எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிட்டு இதுனாக்க ம் தோசை நல்லா எடுக்க வரும். ம் கத்திரிக்காயெல்லாம் தைக்கக்கூடாதா? கத்திரிக்காயும் தேய்க்கும். கத்திரிக்காயும் தேய்க்கும். அப்புறம் நீங்கள் ஏன் கத்திரிக்காயோட வெங்காயம்? வெங்காயம் எதுக்காக எடுக்கு? கத்திரிக்காய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுக்கு. ம் அதனால தோசை மூடி இந்த சாதம் கொஞ்சம் மீதி. அப்புறம் இன்னைக்கு டே எப்படி போச்சு மம்மி? இன்னைக்கு டே எப்படி போச்சு? போச்சு. என்ன ஒர்க் பார்த்தீங்க? இன்னைக்கு இந்த செடிக்கெல்லாம் தண்ணி விட்டேன். ம் எல்லா செடிக்கும் தண்ணி விட்டேன். ம் இங்கிட்டு இந்த ரோஜா செடி இருந்துச்சு பாரு, அதுக்கெல்லாம் தண்ணியே இல்லாமல் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. ம் அதுக்கு தண்ணி விட்டேன். ம் அப்புறம் அதுதான் அதுக்கப்புறம் சமைச்சிட்டேன் முன்னாடியே. ம் அப்புறம் தான் என்ன பண்ணேன், காலையில சமைச்சிட்டுனேன். ஆனால் காலையில் சமைச்சது அவ்வளோ இதுவாக இருக்குது, அவ்வளோ பகல் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குடா. நல்லா இருக்கு இல்லைன்னா சமைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சா நமக்கு நாள் கூட இருக்க மாதிரி இருக்கு. 24 மணி நேரத்தை விட கூட இருக்க மாதிரி இருக்கு. நம்ம எழுந்த 6:30க்கு எந்திரிச்சு பண்ணுறது என்னமோ 12 மணி நேரம் தான் இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. இது 24 மணி நேரத்துக்கும் மேலே இருக்க மாதிரி இருக்கு. பகல் ஃபுல்லாக நல்ல டைம் கிடைக்குது. நிறைய பேர் அதாவது 5:30க்கு எந்திரிச்சு எல்லாம் பண்ணுறாரு. 5:30க்கு எந்திரிச்சு 6:15 3/4 மணி நேரத்தில் சமைச்சிடலாம். எல்லாம் நீட்டாக நல்லா இருக்கு. மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக, உடம்பும் நல்லா இருக்கு, சாப்பிட முடியுது. எனக்கு அவதியாக நாங்கள் முன்னாடியெல்லாம் இருக்கல, நாங்களாம் சமைக்கலாம், அவதியாக சமைக்கிறது சாப்பிடவே முடியாது. சூடாக வேறு இருக்குமா மத்தியானம், சாப்பிட முடியாது. இதுனா நல்லா சாப்பிடலாம் முடியுது. நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு. காலையில் வெள்ளனா இருந்துச்சோம் என்ன கொஞ்சம் ஒரு 9 மணி போல் படுத்து லைட்டாக வேணா தூக்கணும். லைட்டாக தூக்கணும். மம்மி புல்லட் மிக்ஸி வாங்கினீங்க, அதை யூஸ் பண்ணுறதே இல்லையா? புல்லட் மிக்ஸி தான் இருக்கு. அதில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஒரு மிளகு ஜீரகம் முழுக்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறேன். மிளகு ஜீரகம் முழுக்க ஒரு மிக்ஸியா? ஆமாம், மிளகு ஜீரகம் இதில் நுணுக்க வர மாட்டேங்குது, கொஞ்சமாக போடுறது. அதில் ஒரு மிளகு கூட நுணுக்க வருது. அதுக்காக அது அந்த ஸ்பெஷாலிட்டி. இந்த மிக்ஸி எல்லாம் தூக்கி போட்டால் வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்காக எடுத்துட்டு யூஸ். இந்த மிக்ஸி எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு புது மிக்ஸி, நல்ல மிக்ஸி வாங்கினேன் பண்ணலாம். 4000 ரூபா வரும். நல்ல மிக்ஸியா? நல்ல மிக்ஸி 4000 நல்லா அரைக்குமா இல்லை அதுவும் அரைக்காது? அது நல்லா அரைக்கும். 4000 4500. கீழே பாட்டம் இதுவா நல்ல கனமா. இந்த மீன் மிக்சியெல்லாம் பாட்டம் சூப்பராக கனமா நல்லா இருக்கு. அது மிக்சி நல்ல மிக்சி. ஆனால் பழசாயிடுச்சு. பழசுனால அது மாதிரி வராது. ஓல்ட் இஸ் கோல்டு மாதிரி. இப்போ வர்றதுல அப்படி வராது. அதெல்லாம் பாரு, டோர்னுங்குது. இந்த மிக்சி அப்படி இருக்காது, நல்லா இருக்கும். ஓல்ட் இஸ் கோல்டு என்னைக்குமே. கோல்டு பழைய காலத்து தங்கம் தான் நல்லதா? ஆமாம், அது மாதிரி. ஆமாம், ஓல்ட் இஸ் கோல்டு. பாலிகளையும் பழைய ஆளுகளையே சுப்பமா, புது ஆளுகளே வேண்டாமா? ஆமாம், அந்த காலத்து அதுதான் இதுவாக இருக்கும்.
எதுவாக இருக்கும். புதுசாக பிள்ளைய பிறக்கணுமா வேண்டாம்? பிறக்கணும். எல்லாம் டிவி பார்த்துக்கிட்டே செல்லை பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ பிறக்கிற புள்ளியே செல்லை பார்த்து தான் பிறக்குது. நான் பஸ்ஸில் வரையில ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை பேசிக்கிட்டு வருது. அது பேர அதுவே சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. இத்தனோண்டு பிள்ளை. என் பேர் கவிதாலினியா நோ. அது ஒரு வாட்டி சொன்னது பின் சீட்டில் இருக்கிற அந்த காலேஜ் படிக்கிற பிள்ளை கவிதாலியா என்னவோ தப்பாக சொல்லிடுச்சு. அப்படி இல்லை, என் பேர் கவிதாலினின்னு விளக்கமாக சொல்லுது. இத்தனோண்டு இருக்குது மூஞ்சி, இத்தனோண்டு தெளிவாக இருக்குது. அவ்வளோ தூரம் அது பேரை கரெக்டாக சொல்லணுமா? தப்பாக சொன்னால் பேசுவாப்பா. தெளிவாக இருக்குது. பிள்ளைய நல்லா இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்குது. இப்போ பிறக்கிற பிள்ளைய நல்ல விவரமாக இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்குது. அப்புறம் இது என்ன சுடுதண்ணியா மம்மி? அது எனக்கு சுடுதண்ணி லைட்டாக சூடாக, ரொம்ப சுடுதண்ணி குடிக்க மாட்டேன், லைட்டாக. இப்போ வலிக்கு நமக்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. ஒரு நாள் தான் கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸு சளியில், அப்புறம் சரியாயிடுச்சு. நாட்டு மருந்து தான் வச்சு குடித்தேன். டாக்டர்கிட்ட எல்லாம் போகல. டாக்டர்கிட்ட போயிருந்தா ஒரு 500 ரூபா செலவாயிருக்குமா? ஆமாம், மருந்து மாத்திரை எல்லாம் சேர்த்து 500 ரூபா அவருக்கு ஃபீஸ் எல்லாம். அந்த 500 ரூபா மிச்சம் பண்ணிட்டேன். ரெண்டாவது மாத்திரை திக்கிறது கெடுதல் வேற. எல்லாம் கெமிக்கல்ஸ் தானே. எத்தனை நாட்டு மருந்து பரவாயில்ல. நாட்டு மருந்து பரவாயில்லையா? குடிக்கிறதுக்கு தான் கஷ்டமா இருக்கும். இந்த காலத்து பிள்ளைக்கு குடிக்காதுங்க, கசக்கம் குடிக்காதுங்க. இங்கிலீஷ் மருந்து எஃபெக்ட் கூட இருக்கும் பயங்கரமா. இருமல் மருந்தெல்லாம் குடிச்சோம்னு வச்சுக்க, அப்படியே அதுல தூக்கம் வர்றது கலந்துருப்பாங்க. தூக்கம் வரும் இருமல் மருந்தெல்லாம். நான் அப்போல்லாம் தெரியாம குடிச்சேன். இப்போல்லாம் இருமல் மருந்தெல்லாம் குடிக்கிறது இல்லை. அதெல்லாம் ரொம்ப கெடுக்கலாம். பிள்ளைங்களுக்கே கொடுக்கக்கூடாது. ஆனால் காஃப் சிறப்பு தேவைன்னா அப்புறம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்ல போடுவாங்க இல்லை? ஆமாம். குழந்தை அழுகுது, ஏன் அழுகுது? அது இது அது என்ன பேபி வாட்டர். அது இதுடா குட்வொர்க்ஸ் பேபி வாட்டர், கிரேப் வாட்டர். அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் அந்த காலத்தில் கொடுத்தாது. குட்வொர்க்ஸ் கிரேப் வாட்டர் அது ஜீரணத்துக்கு, ஜீரண சக்தி நல்லா இருக்கும். அப்போல்லாம் பிள்ளைகளை குளியாட்டின உடனே, எங்க அக்கா பொண்ணுக்கெல்லாம் பிள்ளைய குளியாட்டின உடனே குட்வொர்க்ஸ் கிரேப் வாட்டர் தான் பவுடர் அடிச்சுட்டு அதுதான் கொடுக்குறது. குட்வொர்க்ஸ் கிரேப் வாட்டர் அது நல்ல வாசமாக நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போனிசன் ஒரு மருந்து. உமாவுக்கெல்லாம் போனிசன், உங்களுக்கெல்லாம் வேற என்ன போனிசன் ஒரு மருந்து செரிக்கிறதுக்கு. அந்த மருந்து கொடுத்தாங்க. காலம் மாற மாற ஒவ்வொன்றும் மாறிட்டு இருக்கு. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை செரிக்கிறதுக்கெல்லாம். ஆட்டோமேட்டிக்காக தான் அதுங்களுக்குலாம் கொஞ்ச நாளைக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல. தார்னிஷ்க்கெலாம் என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல. அடிக்க நம்ம எத்தனை தோசை சுடலான்னு இருக்கீங்க? அவ்வளோதான். உனக்கு எத்தனை தோசை வேணும்? எனக்கு 4 தோசை. 4 சாதம் கொஞ்சம் இருக்கு. போதுமா? போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஆதரவே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 தான் இருக்கு தோசை. இன்னும் 2வது ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் சாதம் இருக்கு. ஓல்டு பாடல் தான், பாட்டு நல்லா இருக்கு. சினிமா பாட்டு தான். அப்போ சிவாஜி எம்ஜிஆர் அதெல்லாம் எங்கள் காலத்துக்கு முன்னாடி. சிவாஜி எம்ஜிஆர்
ம் எங்கள் காலம் ரஜினி கமல், ம் இப்போ உங்கள் காலம் விஜய் அஜித். தார்னிஷ் காலம் தார்னிஷ் காலம் சிவகார்த்திகேயன். இவன் யாரு? தனுஷ். ம் தனுஷ் சிவகார்த்திகேயன். ஹீரோயின்ஸ் வந்து அவ்வளோ தூரம் சொல்லிக்க முடியல யாருன்னு. சிம்ரன் போயாச்சு, லைலா போயாச்சு. சிம்ரன் போயாச்சு, ஆமாம், லைலா போயாச்சு, திரிஷா போயாச்சு. ம் தெரிஷா என்ன நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா? ஒரு படம் வருஷத்தில் ஒரு படம், 2 படம், 2 வருஷத்துக்கு ஒரு படம். திரிஷா. நயன்தாரா மேம் காணவே காணப்ப. நயன்தாராக்கு நிறைய படம் வந்துச்சு, இப்போ இடையில ஏதோ பிளாக். நாளை காலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரியாணி நாளை காலையில் ஆப்பம் சுடுவோம். நோ பிரியாணி ஆப்பம் பிரியாணி. சரி, நாளானிக்கு வேணா பிரியாணி போட்டுக்கோம்டா. நாளை காலையில் தேங்காய் இருக்கு. நாளானிக்கு எப்படி பிரியாணி போட முடியும்? நம்ம தான் நாளானிக்கு இங்கே போடணும். நம்ம அப்படியா? நாளைக்கு பிரியாணி போட்டுமா? பிரியாணி போட்டு சிக்கன் குழம்பா? சரி, அப்போ நாளானிக்கு வேணா ஆப்பம் சுட்டுக்கோமா? அதுவும் சொல்ல முடியாது, நீயா சுட்டு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ஆப்பம் ஆசையாக இருக்கு. 1 டம்ளர் பச்சரிசி, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மத்தியானம் வடித்த சாதத்தை போட்டு ஆட்டி வச்சிடணுமா. வச்சு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து அதை சுட்டா சூப்பராக இருக்குமா. போதும் தோசை. இந்த அடுப்பு நிறுத்தும் போது இப்படி ஒரு சவுண்ட் வருது, என்னன்னே தெரியல. நிறுத்துறேன்னு தெரிய வேண்டாமா? அதுக்கா நிறுத்த போகிறேன் அப்படி. ஆமாம், வலிக்கு நம்ம திடீர்னு தோசை போதும் முடிவு எடுத்துட்டீங்க. ஆமாம் போதும். அப்புறம் நைட்டு சாப்பிடலன்னா அப்புறம் வீணாக போயிடும். மாவு இருந்தாலும் நாளைக்கு ஒன்றுக்கா அந்த மாவோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் புது மாவு இருக்குது, புதுசு. அதை இட்லி கூட ஊற்றிக்கலாம், அது அப்படியே இருக்கு.